Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 975 part 2. ஓபன் பண்ணா கைடோவோட ஆளுங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்க குறியில இருக்க ஓடனோட கேஸ்ல சுத்தி நின்னு எரியற அம்ப வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. சோ அந்த இடமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி இவனுங்க தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு பார்த்தா கிங் அங்கதான் இருக்கான். ஏன் கைடோவே அந்த ஸ்பாட்ல தான் இருக்கான். அவனுக்கு கொசுக்கி ஃபேமிலி மேல என்ன காண்டுன்னு தெரியல, இப்படி வளைச்சு வளைச்சு வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்கான் சில்ற பைய. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க 3 பேரும் மட்டும் மாட்டிட்டாங்க. அவன் அவங்கள கண்டிப்பா காப்பாத்தாம விட மாட்டேன், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்பா. என்னதான் சொன்னாலும் 2 பேரும் சின்ன பசங்களாச்சே. மொமனசுக்கி எல்லாம் அப்பா அப்பான்னு தான் சொல்லி எழுவான். அதுவும் அவன் பாத்தீங்கன்னா மொமனசுக்கேவை செம ஹைட்டுக்கு தூக்கி வீசி வீசி கேட்ச் பண்ணுவான். ரெயிலியே பார்த்துட்டு மிரண்டுவாரு, அடே இவ்வளவு ஹைட்டுக்கெல்லாம் வீசாத பாவம் அவன் பயந்துருவான்னு. ஆனா அவருக்கு இந்த உலகத்தை மொமனசுக்கிய பார்க்கணும், இந்த மொத்த உலகத்துல லேண்ட் ஆஃப் ஆனோ கூட உங்க கண்ணுக்கு தெரியாது அப்படி இப்படின்னு அந்த ஸ்கை ஐலாண்ட்ல இருந்து அந்த ஆக்டோபஸ் மூலியமா கீழே இறங்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த டைமுங்கும் போது காட்டிட்டு இருப்பாரு. மொத்தத்துல அவர் இந்த உலகத்துல பார்த்து ரசிச்ச எல்லாத்தையுமே மொமனசுக்கியவும் பார்த்து ரசிக்கணும்னு ஆசை. அப்புறம் கத்தி சண்டை போறதுக்காண்டி கட்டைய வச்செல்லாம் பிராக்டிஸ் கொடுப்பாருன்னு வைங்க. அதுக்கப்புறம் ஹியோரிக்கு பாத்தீங்கன்னா மியூசிக் வாசிக்க சொல்லி கொடுப்பாரு. இப்படி எந்தெந்த விதத்துல அவங்கள பெஸ்டா ட்ரெயின் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே அவர் பண்ணுவாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவரை காப்பாத்தவங்க இல்லையே, தொக்கா கோட்டைக்குள்ள மாட்டிட்டாங்க. அப்ப அந்த டைம் வழியில இருந்த செக்யூரிட்டி கார்டு அவங்க இவங்கன்னு எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு உள்ள வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கைடோ. அவனை அட்டாக் பண்றதுக்காக கத்தியோட நிப்பான். சரி வந்துட்டு ஏதாச்சும் சென்டிமெண்டா பேசிட்டு இந்த மாதிரி செத்து போயிட்டான், நீங்க இந்த ஊர்ல இருக்காதீங்க ஓடிருங்க, இல்ல உங்களையும் கொன்றுவேன்னு ஏதாச்சும் மிரட்டிட்டு போவான்னு பார்த்தா வந்த வேகத்துல அவ பொட்டனிலேயே ஒரு அடியில டோக்கி அன்கான்சியஸ் ஆயிட்டான். மொமனசுகேவை சின்ன பையனு கூட பார்க்காம கழுத்தோட புடிச்சு வெளியில ஜன்னலுக்கு வெளியில கை நீட்டி, உன் பேர் என்னம்பா, டே கொய்யால இவ்வளவு ஹைட்ல இருந்து விட்டீங்கன்னா நான் செத்துடு வேண்டாம், ஒழுங்கா இறக்கி விடுறான்பானா. உன் அப்பன் பாத்தீங்கன்னா ஒரு சில்லற பைய, அவன் செத்து போயிட்டான், இனி நீ மட்டும் தான் பெண்டிங், நீயும் செத்து போயிட்டீன்னா கொசுக்கி வம்சமே முடிவுக்கு வந்துரும், இதோட நீ காலியும்பானா. அவன் அவங்க அம்மா சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு, எங்க அப்பா ஒன்னும் சில்லியெல்லாம் கிடையாது, அவர் ஒரு சூப்பரான சாமுராய், நான் கண்டிப்பா இந்த கண்ட்ரியை ஒரு நாள் ஆளுவேன் அப்படின்ட்டு கைடோவிய எதிர்த்து பேசுவான். இந்த நேரத்துல இப்படி பேசுறான்னா செம தில்லு தான் போங்க. அட என்னதான் ஒரு பையனை தைரியமாறுன்னு சொன்னாலும் ஸ்பாட்ல மாட்டும் போது எவ்வளவு சொல்லி வளர்த்திருந்தாலும் அந்த தைரியம் இருந்தா மட்டும்தான் பேச முடியும். மொமனசுக்கே இவ்வளவு தைரியமா பேசுறான்னா பையன் டெஃபினட்டா தைரியசாலி தான். ஆக்சுவலா கைடோ இவன் கொஞ்சம் பெரிய பையனா இருப்பான், அவன் கூட சண்டை போட்டு அவனை காலி பண்ணிட்டு போலான்னு தான் நினைச்சான். ஆனா இவன் சரியான புடிப்பையில இருக்கானே. உன் பேர் என்னடான்னு கேட்டா பேரை சொல்ல வருவான், ஆனா சொல்றதுக்குள்ள பயந்து போய் அப்பா என்னைய யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு தேம்பி அழ ஆரம்பிச்சிருவானா. விரட்டி கொல்லலான்னு வந்தவன் இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தவனே கைடோக்கு இவனை கொல்ற இன்ட்ரெஸ்டே போயிருச்சு. சீப்ப அப்படின்னு தூக்கி வீசிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பிடுவான். அதுதான் அவன் பண்ண பெரிய தப்பு. அட சின்ன பையன் நினைச்சா விட்டுட்டு போறான், நாளைக்கு அவனாலதான் அவனுக்கு ஆப்பு வர போகுதுன்னே அவனுக்கு தெரியல. அவனுக்கு இன்னுமே மைண்ட்ல பாத்தீங்கன்னா ஓடன் அவனை அடிச்சு தெறிக்க விட்டது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. சரி அவனோட வம்சமே இந்த கேசல்ல எரிஞ்சு மொத்தமா சாகட்டும்னு அங்க இருந்து கிளம்பிட்டான். அந்த டைம்ல தான் நம்ம ஆளுங்க எல்லாம் உள்ள என்ட்ரி ஆயிருப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தாங்கன்னா அவ்வளவுதான், கைடோவோட கையில கரும்பு ஜூஸ் ஆயிருப்பாங்க. இப்போ டோக்கி, மொமனசுகே, ஹியோரி இவங்க எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க. அந்த டீம் இவங்க எல்லாம் காலில் விழுந்து நாங்க ஓடன் கூட தான் இருந்தோம், பட் இருந்தாலுமே அவரை எங்களால காப்பாற்ற முடியல, அது எல்லாமே எங்க தப்பு தான், இதுக்கு மேல நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து, வாங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல நான் இங்க தான் இருப்பேன்பா. அட லூசு மூதேவி, இங்கே இருந்தீங்கன்னா நீ எரிஞ்சு செத்துருவே அப்படின்னு சொல்ல முடியாது பாத்தீங்களா. ஏண்டா நீங்க இங்க இருந்தா செத்துருவீங்க, நாங்க உங்களை கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வெறியோட சொல்லுவானுங்க. பாக்குற நமக்கு என்ன சொல்ல தோணும்னா, நீங்க கடைசி மூச்சு வரைக்கும் ஓடனை வச்சு கிழிச்சதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா என்ன, இல்ல என்னைய வேற வச்சு கிழிக்கணுமா அப்படின்ட்டு அவ கேட்கலாம். ஆனா அவ என்ன சொல்லுவானா, இனி நம்ம ஃபியூச்சரை நம்பிதான் இருக்கணும், பாஸ்ட்ல நம்மளை விட்டுட்டு போனவங்க இனி திரும்பி வரப்போறது இல்ல, இனி நீங்க ஃபியூச்சருக்கு போங்கன்னு சொன்ன உடனே மொமனசுகேக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க அம்மா ஃபியூச்சருக்குன்னா எங்க கூட்டு போவான்னு. அவன் வேண்டாம் நான் உங்க கூட தான் இருப்பேன்னு கதறி அழுவான். அவளுக்குமே கஷ்டமா தான் இருக்குது, ஆனா வேற வழி இல்லையே, ஓடனோட ஆசையை இவங்க எல்லாம் நிறைவேற்றி ஆகணும்ல. அதனால அவ பவரை யூஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையும் 20 வருஷத்துக்கு அப்புறம் நாடு கடத்திடுவான். இங்க ஹியோரி ஷாக் ஆயிருவா, என்ன அண்ணா யாரையுமே காணுமேன்னு. அவ கவர்மெண்ட்ஸ் கிட்ட அவளை கொடுத்துட்டு அவளை நல்லபடியா பாத்துக்க, நல்லா பொண்ணா இருக்கணும்னு சொல்லிட்டு அவ குதிரை எடுத்துக்கிட்டு ஒரு சைடா பிச்சுக்கிட்டு ஓடுவா. அப்படின்னு என்ன பண்ணுவானுங்க, தப்பிக்க ட்ரை பண்றான்னு அவளை தானே சுடுவானுங்க. அந்த கேப்ல கவர்மெண்ட்ஸும் அங்க எஸ்கேப் ஆயிருவான். இப்ப கண்ணா பின்னான்னு அவனுக்கு சொல்றதுனால சில பல புல்லட்டுகளும் அம்புகளும் பாடியில இறங்கும், ஆனாலும் நிக்காம ஓடுவா. அப்போன்னு பார்த்து ஷினோபு இடையில பூந்து அவளை அட்டாக் பண்றவங்க எல்லாத்தையுமே பொலந்து கட்டுவா. ஒருத்தர் 2 பேரா இருக்கானுங்க, எக்கச்சக்க பேர் இருக்கானுங்களே, விடவே மாட்டானுங்க. அந்த டைம் டோக்கிக்கு ஓடன் கூட இருந்த ஞாபகங்கள் எல்லாம் வரும். ஆக்சுவலா டோக்கி பாத்தீங்கன்னா 800 வருஷமா இந்த உலகத்தோட அப்ஸ் அண்ட் டவுனை தேடி அவ பாட்டுக்கு டிராவல் பண்ணி வந்துட்டு
கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஓடன் என்ன சொல்லுவாரு, அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு அந்த பக்கம் போ, உனக்கான ஃபியூச்சர் இருக்குதுன்னு சொல்ல வருவாரு. ஏன்னா அவர் தான் இந்த உலகத்தோட எல்லைக்கே போயிட்டு வந்துட்டாரு. அதனால 20 வருஷத்துக்கு அப்புறம் போ, உனக்கான நாள் காத்துட்டு இருக்குன்னு சொல்ல வருவாரு. ஆனா அவ அதை கேட்க மாட்டான். ஏன்னா இதுக்கப்புறம் அவளோட கோல் அது இல்லவே இல்லை. ஓடனை என்னைக்கு மீட் பண்ணாலோ அன்னையோட அவளுக்கு எல்லாமே முக்கியம், ஃபேமிலி மட்டும்தான். என்னைய துரத்தி உள்ளான்னு பாக்குறீல, உனக்கு சோறும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு மண்டையா அவனுக்கு அடி விழும். உன்னோட ட்ரிப்புக்காண்டி தான் எல்லாத்தையும் சொன்னேன் பாரு, அதெல்லாம் எப்போ மாறி போச்சு அப்படின்ட்டு சந்தோஷமா சொல்லுவா. அப்போ குறியில பக்குரா டவுனை காட்டுறாங்க. அங்க இருக்க மக்கள்லாம் கோட்டையில இருந்து அங்க இருக்க குடிசை வரைக்கும் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கதை பார்த்து அப்படியே பயந்துருவாங்க. ஏன் இந்த மாதிரி எரியுதுன்னு கேட்டா, நம்ம கொசுக்கி கிளான் மேலேயும் ஓடன் மேலேயும் நம்பிக்கை வைக்கல, அதுக்கான தண்டனை தான் இதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கவலைப்படுவாங்க. அப்ப அந்த டைம் அங்க இருக்க படிக்கட்டுல டோக்கியோ வந்து நின்னுட்டு அவ பாட்டுக்கு மக்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பா. இப்படி அவங்க வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே கண்ணை வச்சு சுடுவானுங்க, யாரோ வச்சு அடிப்பானுங்க. ஆனாலும் அவ விடுறதா இல்ல. ரத்தம் ஊத்த ஊத்த நெருப்புக்கு நடுவுல நின்னு சாகர நிலைமையில 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு விடியல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது, அவங்க பழிவாங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்து கண்ணை வச்சு சுடுறதுக்கு முன்னாடியே அங்கேயே மயக்கம் போட்டு பொத்துன்னு வந்து செத்து போயிருவான். மக்கள் எல்லாம் பார்த்துட்டு கவலைப்படுவாங்க. ஓடன் ஃபேமிலிக்கு வந்த சோதனையை பாத்தீங்களா? சரி, இதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு கின்னு ஆல்ரெடி ஒரு கதையா சொல்லிட்டான். மறுபடியும் அவன் அதைத்தான் சொல்லுவானா? டெஃபினட்டா நான் சொல்ல மாட்டேன், கடுப்பாகுது. இனி அடுத்து கைடோவை எப்படி துவைக்க போறான்னு நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.